ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஸ்ரீ. இன்னைக்கு நான் ஒரு 3 ஹாரர் ஆப்பை தான் உங்கள் முன்னாடி கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ட்விங்னு உடனே வந்துடும். தென் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் 3 ஹாரர் ஆப்பை எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னல, அது நிஜமாவே ஹாரராக இருக்குமான்றது எனக்கு தெரியாது. நான் இப்போ லைவாக நான் அதை யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்ல போகிறேன். ஹாரராக இருக்குன்னா ஹாரராக இருக்குன்னு சொல்லிடுவேன், இல்லை மொக்கையாக இருக்குன்னா மொக்கையாக இருக்குன்னு நான் சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம். என் ஃபோன்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஸோ நான் சொன்ன அந்த 3 ஆப்ஸும் இதுதான். ஃபஸ்ட்டு கோஸ்ட் யூடியூப் SLSன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் ஸ்பிரிட் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிட் டிவி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் கோஸ்ட் டிடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆல்ரெடி கோஸ்ட் டிடெக்டர் சொல்லிட்டு நம்ம ஒரு ஆப்பை போட்டிருக்கோம். ஸோ யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ மறக்காமல் போய் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ லிட்ரலி சேம் அதே மாதிரி ஆப்பாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு எந்த ஆப்குள்ளே போகலாம்? கோஸ்ட் போவோம், ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. நான் அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணணும். இப்படிதான் இருக்கு எடுத்த உடனே. ஓ, என்னடா அது? ஆக்சுவலா இந்த ஆப் எப்படின்னா, நம்ம என்விரான்மெண்ட்ல என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கோ, பொருள் இருக்கோ, அது ஹியூமன் ஷேப்ல தெரியுமாமா. நான் சுற்றி சுற்றி காட்டுறேன், ஏதாவது சேஞ்சஸ் இருக்காங்க. இந்த செல்ஃபி கேமரா, ஓ செல்ஃபியும் பண்ண முடியும் போல. இது இப்படிதான் காட்டுது. நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்டுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இங்கே சைடில் நான் ஆட் பண்ணுறேன். இப்படி காட்டுது. ஓகே, நான் பேக் கேமராவில் வச்சு திருப்பி இங்கே ஒரு டோர் இருக்கு, சோஃபா இருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது பாருங்களேன், யாராவது மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இப்போ அந்த சோஃபால நிஜமான ஒரு பர்சன் உட்காந்துருந்தா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களை சுற்றி உள்ள என்விரான்மெண்ட்டில் என்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கோ அது ஹியூமன் ஷேப்பில் காட்டுன்ற மாதிரி சொன்னாங்கல்ல. இப்போ இது ஹியூமன் ஷேப்டு இருக்குன்ற மாதிரி இருந்தால் லிட்ரலி அது ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கணும். ஓகேவா? பட் இதில் எப்படி எனக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னா, அந்த சோஃபாவில் யாரோ ஒரு பர்சன் உட்காந்துட்டு அவங்களோட ஷேப்பு தெரிகிற மாதிரி இருக்குது. நான் சுற்றி சுற்றி காட்டுறேன், இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன் இங்கே தெரிஞ்சிருக்கலாம். இங்கே நான் வாலை பேஸ் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு தெரியும், இங்கே நான் ஆட் பண்ணுறேன், வாலை பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். சரி, என் கண்ணு முன்னாடி ஒரு சோஃபா இருக்குது, அது எதுவுமே இல்லை, எதுவுமே பண்ண முடியல. இங்கே ஒரு டோர் இருக்குது, டோர்லையும் தெரியல. சோஃபாவில் தான் அமானுஷ்யம் இருக்குது. பாருங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறாப்புல. ஓகேவா? ஸோ நான் இது பேக் வரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப் முடிஞ்சிச்சு. இது அவ்வளோவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வேணால் நீங்கள் பயமுறுத்தலாம், ஆனால் அது அவ்வளோவா க்ரீப்பியாக இல்லை. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பயமுறுத்தலாம். இங்கே பாடுறா ஏதோ ஒன்று இங்கே இருக்குது, இது ஒரு பேய் மாதிரி நீங்கள் காமிக்கலாம். ஆனால் எனக்கே அந்த சோஃபாவில் எந்த இடத்துலையும் திருப்பி பார்க்குறேன்,
எதுவுமே வந்து இதுவாகலை, எந்த இடத்துலையுமே வந்து அந்த ஹியூமன் ஷேப் வரல. பட் அந்த சோஃபாவில் அங்கே தான் நான் வந்து தூங்குவேன், உருளுவேன், பிறலுவேன். அந்த சோஃபாவில் மட்டும்தான் நான் எப்படிலாம் எந்தெந்த பொசிஷன்லாம் உட்காந்துருக்கேனோ அந்தந்த பொசிஷன்லலாம் அங்கே இருக்குது. ஏதோ ஒரு இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணும்போது என் தம்பி இந்த ரூம்குள்ளே இருந்தான். ஸோ அவன் வந்து எப்படி வந்து அந்த ரூம்குள்ளே அவள் இருப்பா அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குல்ல. இப்போ கை அசைக்கிறது, கால் அசைக்கிறது, அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நிறைய இதுலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. இப்போ அந்த டோருக்கு அந்த பக்கம் இருக்கும்போது அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்கன்றதுலாம் ஒரு சில இது மூலியமாக ஃபைன் பண்ண முடியும். எனக்கு அது பேர்லாம் எனக்கு தெரியலை. ஸோ அந்த மாதிரி லிட்ரலி இதில் வந்து ஷோ ஆச்சு. எனக்கு அதான் கம்ப்ளீட்லி ஷாக்கு. நிஜமாகவே ஏதாவது ரேடர் மிஷின், அதாவது ஸ்கேன் மிஷினா அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் லிட்ரலி யோசித்தேன். அப்புறம் நான் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் இது அந்தளவுக்குலாம் ஒன்றும் பிஸ்டா இல்லை அப்படின்ற மாதிரி நானும் கிளியர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஆப்பு. நல்லா இருக்குது. பயமுறுத்தலாம், யாராவது நான் பயமுறுத்தலாம். என் தம்பியை பயமுறுத்துவேன் நைட்டானா. இங்கே போடுற யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துவேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஆப் வந்து ஸ்பிரிட் டிவி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ லிட்ரலி இந்த ஆப் எப்படின்னா, டிவி மாதிரி ஒன்று இருக்கும். அந்த டிவியை வந்து சம் அன்யூஷுவல் சவுண்ட்ஸ் வரும். ஸோ அந்த டிவியை வந்து நம்ம கோஸ்ட்டை வந்து ஃபைன் பண்ணணும். கிளிக் பண்ணால் அது கேப்சர் ஆகும், அது கேலரியில் போய் சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ வந்து நிஜமாகவே கோஸ்ட்டை வந்து கேப்சர் பண்ணுறோமான்றதை நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆப் ரெக்கார்டிங்கில் தானே இருக்குது. ரெக்கார்டில் தான் இருக்குது. இப்படி திருப்புற மாதிரி இருக்கு. இப்படி தெரியுது கைஸ். யாரும் பேசுறாங்க, யாருன்னு தான் தெரியல. சரி, இங்க ஒரு பட்டன் இருக்கு, அதை நான் கிளிக் பண்றேன்னா அதையும் பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து AM/FM இருக்கு. இதை அமைக்கி பார்ப்போம். இதை அமைக்கிட்டா பாஸ் ஆயிடுது. பாஸ் பட்டன். ஆப்ஷன்ல ரிமூவ் ஆட்ஸ், அபவுட் தி ஆப்பு, எக்ஸிட் ஆப்பு, பேக்கு. மொக்கதானோ, நிஜமாவே அவன் டம்மி தான் போல அப்படின்ற மாதிரி இருக்கான். இப்போ என்ன பண்ணோம், நான் பேக் கொடுக்குறேன். இப்போ நான் அதை என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியல. இது எப்படின்னே தெரில. இதில் வந்து என்ன பண்ணோன்னா, இதை வந்து இதில் இருக்குல்ல பர்டிகுலராக இந்த சீன் இருக்குல்ல, இந்த பாக்ஸ், இந்த இடம் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேவா? அந்த ஆப்ஷன் வந்து இதில் வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நான் கிளிக் பண்ணிட்டே இருக்கணுமா? ஒரு வேவ் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? கேம் கிட்ட நான் கொண்டு போகிறேன். இந்த இடத்துல ஒரு வேவ் மாதிரி தெரியுதா? எனக்கு தெரியுது இதுதான் வந்து கோஸ்டோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு வேவ் மாதிரி இருக்கு தெரியுமா? இது மூஞ்சி, இது கை இப்படி இருக்கு, இன்னொரு கை இப்படி இருக்கு, இப்படி பார்த்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? உங்களால அதை நோட் பண்ண முடியுதா? கண்ணை 70% வச்சுட்டு செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கும் இது. ஓகேவா? எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான்ப்பா கோஸ்ட். அவ்வளோதான்ப்பா. வேற என்னை ஏமாத்தி விட்டல. மற்ற நேரத்துலதான் நல்லா யூஸ் பண்ண முடியும், கேப்சர் பண்ண முடியும் நான் செக் பண்ணும்போது. இப்போ வந்து இப்படி சொதப்புறான். இடியட். ஓகே, நெக்ஸ்ட் ஆப் வந்து நான் எதுக்கு போகலான் இருக்கேன்னா, கோஸ்ட் டிடெக்டர். ஃபைனலி கோஸ்ட் டிடெக்டர் அந்த ஆப்புக்குள்ளே நான் போகிறேன். ஆக்சுவலி நான் இதே மாதிரி ஆப்பை வந்து நான் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன், நான் சொன்னல. அந்த ஆப் எப்படின்னா, சேம் எப்படி சொல்கிறது, இதுக்குள்ளே போவோம், என்னென்ன மாதிரி சிமிலராக அது இருக்குன்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். சரி, ஓகே. கோஸ்ட் டிடெக்டர் சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வருது ஒரு பேய் லோகோ. ஓகே, அக்செப்ட். Calibrating sensors.
calibrating sensors. இப்படிதான் அதுலயும் வரும். ஸ்விட்ச் மாதிரி இருக்கு. அதுல அப்படி வராது. அதுல வந்து எப்படி சொல்றது, ரேடர் மாதிரி இருக்கும். நம்ம சுத்தி பார்க்கும்போது ரெட் ஒரு மாதிரி ரெட் பாயிண்ட் பண்ண மாதிரி ஒரு டாட் இருக்கும். ஸோ எந்த இடத்துல நம்ம இப்படி சுத்தி காட்டும் போது எந்த இடத்துல வந்து அது லிட்டரலி ஏதாவது ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரியா? ஸோ ஓகே கொடுத்துட்டு ஆன் பண்ணிட்டேன். இப்போ என் வீட்டை சுற்றி நான் இப்போ காட்டுறேன். You have found a ghost detail. உங்களுக்கு தெரியுதா? இது என்ன மாதிரி இருக்கு? தலை இப்படி விரிச்சு போட்டு இப்படி நிக்குது. சண்டா அப்படி இருக்கு. என்னப்பா எப்படி இருக்கு தெரியுதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு வந்து இங்க ஆட் பண்ணுவேன். நான் வந்து என்ன சவுண்டு பாருங்க, உங்களுக்கு அது தெரியுதா? சாரா இந்த நேரத்துல டுக்கு டுக்குன்னு கேக்குது. வந்துருச்சா? ஓ மை காட், ஏங்க ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் ஆட் வந்து கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி இதை ட்ரை பண்ணுவோம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணும்போது. ஓகேவா? ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ வெல்கம் பேக். ஓகே, நான் இப்போ பேக் போயிட்டுறேன். இப்போ திருப்பியும் வந்து அதே பேய் வருதா இல்லை வேற பேய் வருதுன்னு பார்ப்போமா? ஓகே, நான் இப்படி தானே வச்சேன். இப்போ இந்த வாட்டி இப்படி கொண்டு போகிறேன். அவ்வளோதான்டா திரும்புறது. 90 டிகிரியில திரும்பிக்கிட்டு இருக்கேன்டா. சமாதி கட்டிடுவாங்க போல எனக்கு. எனக்கு இப்படி எதுவுமே வரலங்க. இப்படி போ. என் மூஞ்சிக்கிட்டே கொண்டு வருமா? என்னடா இது? என் பூஜைக்கிட்டே வந்து கோஸ்ட் டீட்டெயில். ஏங்க பாருங்கங்க. இல்லை ஓகே, வீடியோ வந்து ரெக்கார்டு ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ வந்து கரெக்டாக அது வரும்போது ஆஃப் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு நான் வீடியோ தெரிலனா, வீடியோ இங்கே ஆட் பண்ண முடியலன்னா நான் அதை காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சுத்தி 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 நான் காமிச்சேன், ஒண்ணுமே வரல. என் மூஞ்சி கிட்ட வந்து நான் எடுத்து வைக்கும் போது வேற நார்மல் ஆக்டிவிட்டி காப்பிக்கிறீங்க. என்னடா பண்றீங்க? ஒரு நாள் நிஜமாவே இருக்குதா என்ன? என்னால் நம்ப முடியல. நிஜமாவே ஏதாச்சும் இருக்கா? இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு மன வருத்தம்னா, அந்த ஸ்பிரிட் பாக்ஸ் நான் வந்து ஆசையா இருந்த நான் வந்து கேப்சர் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி சிசிடிவி கேமரா வந்து நான் பண்ணியிருந்தேன். போயிட்டு பேய் எல்லாம் கண்டுபிடிக்கிறத போய் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீடியோ நம்ம வீடியோவில் இருக்கு. ஸோ அந்த வீடியோவும் பாருங்க. அவ்வளோதான். இது ஹாரரான ஆப்புன்னு நான் இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். ஹாரரா இருக்குன்னு எப்படி சொல்றது, ஒரு சிலது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, மித்தாலஜிக்கலாக தான் இருக்கு. நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த சோஃபா மேட்டர், தென் வந்து லாஸ்ட் அந்த கோஸ்ட் டிடெக்டர் வந்து என்ன பார்க்கும்போது வந்து பேய் காமிச்சுது. சுத்தி சுத்தி காமிச்சிட்டு இருந்தேன், காட்டவே இல்லை. கடைசியில என் மூஞ்சே நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த வாட்டி பேய் வந்து விசித்திரமா இருந்துச்சு. லிட்ரலி வந்து எப்படி சொல்றது, லைட்டா என்னோட சாயல் இருந்தது. ரெட்டு கண்ணு, ஒரு மாதிரி மூஞ்சி ஒயிட்டா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியாக தான் இருந்தது. ஃபன்னா இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா பயமா இல்லை, பேயோட விளையாடி ஃபன்னா இருந்தது எனக்கு ஆக்சுவலா. ஸோ அதுதான் இந்த வீடியோ.
இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதான் இன்ட்ரோலேயே சொல்லிட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்ட்டு. நான் இருந்தாலும் கடைசியிலும் சொல்லுவேன். ஸோ யாரெல்லாம் பண்ணலையோ பண்ணுங்க. வியூஸே போக மாட்டேங்குதுக்கா வர ஏன்னே எனக்கே தெரியல. வீடியோலாம் பாருங்களேன், நான் வந்து இவ்வளோ ஹாரரான ஒரு கண்டென்ட் போட்டுட்டு இருக்கேன். ஸோ வந்து மறக்காம நம்ம வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம் போயிடாதீங்க. 2 நிமிஷம் பார்த்துட்டுலாம் ஓடி போயிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்க என்ன இருக்கு, ஜாலியாக இருக்கா அப்படி சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் வீடியோ. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய், குட் நைட்.